தமிழ் 3 டாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேரளா சென்று வந்தார் எடப்பாடி கே பழனிசாமி. காரணம் பாத வலி, உடல்நிலை கோளாறு. இதில் உண்மையா அல்லது வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? எஸ்பி வேலுமணி அவர்களும் எதிர் துருவங்களான வைத்திலிங்கம் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள் அப்படின்ற செய்தி உண்மையா பொருளியா? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் என்னைக்குமே அதிமுக காரன் தான் அப்படின்ற ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்தார். இதற்கான காரணம் என்ன? அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்ததனுடைய இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இது எல்லாம் தாண்டி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவாரா என்ற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரா? இந்த விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம். விஷயங்களை பார்க்கலாம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த முதல் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய கட்சிகளில் ஒவ்வொரு கட்சிகள்லையுமே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுக ஹாப்பி என்னாச்சு மூட்ல இருக்காங்க. தேர்தலுக்கு முன்பே பெரும்பான்மையான இடங்கள் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தேர்தலுக்கு பின்பு, வாக்குப்பதிவிற்கு பின்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள், தரவுகள், உளவுத்துறையினுடைய தகவல்கள், மாவட்ட செயலாளர்களுடைய தகவல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா தகவல் பார்த்தாலுமே அவங்க, அதாவது எல்லா இடங்களும் இல்லாமல் ஒரு சில இடங்கள் தவிர்த்து பெரும்பான்மையாக அதிகபட்சமாக திமுக தான் வெல்லும் அப்படின்னு ஆதாரப்பூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் திமுக நம்புது. உண்மையும் அதுவாக கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதை தாண்டி பாஜக கூடாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற அந்த வாக்கு சதவிகிதத்தை விட இந்த முறை அபரிமிதமான, ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பாஜக நம்புது. இதை தாண்டி வெற்றி அப்படிங்கிறதும் சில தொகுதிகளில் நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு அவங்க ஒரு ஹாப்பி மூட்ல இருக்காங்க. ஆனால் அதிமுக மட்டும்தான் ஒரு மாதிரியான சேடான மனநிலையில் இருக்கு. காரணம், களத்தில் பணியாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் சரியாக செயல்படவில்லை. பூத்தில் நிறைய பேர் சரியாக செயல்படவில்லைன்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது. இதற்காக மாவட்ட செயலாளர்கள், சென்னை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு வருத்தத்தோட பேசிய காணொலிகள் எல்லாமே உங்களுக்கும் தெரியும், தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனுடைய ஒரு நீட்சியாக சமீபத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு பிரபலமான ஜோதிடரை சந்திக்கிறார். அவர் சொல்ல பரிந்துரையின்படி, அதாவது மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர் தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அவர் கேரளாவுக்கு போய் தேய்பிறை சப்தமி திதியில வாராகி அம்மன் முன்பு தத்துவமசி அப்படின்ற அந்த ஒரு யாகத்தை, பூஜையை, யாகமா பூஜையான்றது சரியா தெரியல, அந்த பூஜையை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா தன்னுடைய எதிரிகளால் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும், எதிரிகளாக தனக்கு ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள், சங்கோஜங்கள், இன்னும் அந்த வீரியம் குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால அவர் அங்கு சென்றிருக்கிறார். அந்த பூஜையை அவர் வாராகி அம்மன் முன்பு தேய்பிறை சப்தமி திதியில் அவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதை தாண்டி அவர் மருத்துவ காரணங்களுக்காக நிச்சயமாக கேரளா சென்றார். அதாவது பாத வலி காரணமாக, மூட்டு வலி காரணமாகவும் ரொம்ப அவதிப்பட்டிருந்தார். தேர்தல் பிரச்சாரங்களின் போது கூட அவர் ரொம்ப சிரமப்பட்டார். ஏன்னா அந்த நேரத்தில் செஞ்சாகணுன்றனால அவர் போனார். சில காலமாகவே, சில வருடங்களாகவே அவருக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஆயுர்வேத முறைப்படியான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின் விளைவுகள், பக்க விளைவுகள் இருக்காது. குணமாகறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கொண்டாலுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், மீண்டும் வராது அப்படிங்கிறதுனால அந்த சிகிச்சைக்காகவும் அவர் கேரளா சென்றார். கேரளா சென்றதற்கான காரணங்கள் அப்படின்னா இது ரெண்டு தான். கோவை சிங்கம், அதாவது எஸ்பி வேலுமணி ஐயா அவர்களும் வைத்திலிங்கம், என்னப்பா தப்பா சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல, வைத்திலிங்கம் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். டெல்டா மாவட்டத்தில் இந்த சந்திப்பு நடந்தது அப்படின்னு உறுதிப்படுத்த முடியாத, இன்னும் சொல்லப்போனால் புரளியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. ஆனால் இது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் கிடைச்சிருக்கு. என்ன நடந்தது, என்ன தகவல் அப்படின்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் நேரில் போய் வைத்திலிங்கத்தை சந்தித்து பேசியிருக்கிறார். அதாவது எலெக்ஷனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், வேட்பாளர் தேர்வில் என்னுடைய பேச்சை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்கல. ரெண்டாவது, பாஜகவோடு எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார். அதனால தான் அந்த ஊழல் வழக்குகள், இன்னும் சொல்ல போனால் பாஜகவுடைய அழுத்தங்கள் எஸ்பி வேலுமணி எந்த விதத்திலையுமே சீண்டாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இதற்காகத்தான் கோவையில் களம் காணும் போது அவர் ஒரு மென்மையான போக்கை, பாஜக அண்ணாமலை அவர்களுடைய அந்த வெற்றிக்காக மென்மையான போக்கை கடைபிடித்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் முன்வைக்கப்படுது. இதை தாண்டி தாங்கள் இனிமேலும் அதிமுகவில் இருப்பது சரியாக இருக்காது அப்படின்ற முடிவுகளை எஸ்பி வேலுமணி அவர்கள் எடுத்து விட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக வைத்திலிங்கத்தை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த சந்திப்பு நடந்தது. கேரளா போயிட்டு திரும்ப வந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு, என்ன எனக்கு எதிராக அணி திரள்கிறீர்களா, எனக்கு எதிராக கூட்டணி ஏதாவது டீம் ஏதாவது ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான தகவலையும் கண்டிப்பையும்
முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள்ட்ட அவர் ஃபோன்லேயோ எப்படியோ பேசியிருக்காரு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. ஏன்னா காமராஜ் அவர்கள் கொரோனா பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு முடியாமல் போனப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் சூப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல டக்குன்னு அந்த ட்ரீட்மெண்ட் குணமாகிறதுக்கான நல்ல முயற்சிகள் எடுத்து நடவடிக்கைகள் எடுத்து மருத்துவர்களை அமைச்சு குழுவாக அமைச்சு அவரை கொண்டு மீண்டு வந்தார். அவர் மீண்டு வந்த உடனே ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் பண்ணியிருந்தார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு. அதனால் அந்த தொகுதியில் காமராஜர் அவர்கள் அந்த ஏரியாவில் அந்த மாவட்டங்களில் காமராஜர் அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார். என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்கறதுக்காகவும் காமராஜ் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதாகவும் இப்படிலாம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இது உண்மையா பொய்யா அப்படின்னா அது உங்க பார்வைக்கே விட்டுறேன். இது பொய்யாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது புரளியாக கூட இருக்கலாம். எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவை தொகுதியில் பொறுப்பாளராக இருக்கும்போது பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் போட்டியிட்டாலும் ஓரளவுக்கு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், பல தேர்தல்களை பார்த்தவர். அந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி வகுக்கணும், களத்தில் எப்படி களமாடணும் அப்படிங்கிறது எல்லாமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையே நின்றாலும் கூட கோவை தொகுதியை அதிமுகவிற்காக உறுதிப்படுத்தக்கூடிய அளவிற்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் உழைத்தார்களா அப்படின்ற கேள்வி முன் வச்சா உள்ளபடியே அதிமுக காரர்களே இது எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அண்ணாமலை வெற்றி பெற்றால் அது பர்டிகுலர்லி அண்ணாமலையினுடைய செல்வாக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதிமுக சுணக்கம் காட்டுச்சு, லேசா அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துச்சு அப்படின்றத கருத்துக்கள்ல முற்றிலும் போய் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? அந்த விஷயத்தை வச்சுதான். ஆனா அதுக்காக வைத்திலிங்கத்தை போய் பார்த்தாரா அப்படின்ற கேள்விக்கு நம்ம அது அனுமானத்தின் பேர்ல எதுவும் சொல்ல விரும்பல. அதாவது அதற்கான வாய்ப்புகளை அவரே ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் ஆணித்தரமா முன்வைக்கப்படுது. களத்திலையும் அப்படிதான் பார்க்கப்படுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்றதா இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்குமான டாக்கா இருக்கு. ஒருவேளை நாளைக்கு ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது அதிமுக இந்த சில தொகுதிகள் இப்போ ஏன்னா கொங்கு அப்படிங்கிறது அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருது. அந்த தீர்ப்பு மாறும் பட்சத்தில் இதெல்லாம் உண்மை அப்படின்றது கண்டிப்பாக அப்போ தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கோவைனா கோவை மட்டுமே இல்லை, கோவை, திருப்பூர், ஈரோடு, திருச்செங்கோடு இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாமே அந்த கொங்கு பெல்ட் இருக்கக்கூடிய, அந்த சேலம் பெல்ட் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அதிமுக ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் பல கட்ட தகவல்கள் சொல்லுது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒத்துழைப்பு, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இல்லையா? இதை தாண்டி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மற்றவர்கள் நம்பவில்லையா? இரட்டை இலை சின்னம் அப்படின்றது இருந்துமே இந்த மாதிரியான பின்னடைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாம் அனுமானம் தான். ஜூன் 4ஆம் தேதி மட்டும்தான் இதற்கான விடை கிடைக்கும் அப்படின்றதுதான் உண்மை. முன்னாள் அதிமுக அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு நடத்துறார். அதாவது பாஜகவில் இணைகிறார் கே ஏ செங்கோட்டையன் அப்படின்ற அந்த செய்தியை மறுப்பு தெரிவித்து ஒரு தன்னிலை விளக்கமாக அதை கொடுக்குறாரு. நான் என்னைக்குமே அதிமுக காரன் தான். எம்ஜிஆர் காலத்திலிருந்து 45 வருடங்களாக அதிமுகவில் தான் பயணிக்கிறேன். எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியில் போனேன்னு சொல்லி சில விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறார். இந்த பேட்டி அப்படிங்கிறது ஒரு 22 நிமிடங்கள் தோராயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பல இடங்களில் பல மேற்கோள்களை காட்டி நான் கண்டனம் தெரிவிக்கிறேன், நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இந்த மாதிரியான செய்திகள் வரக்கூடாது, செய்தியாளர்கள் உண்மைத்தன்மையை அறிஞ்சு போடணும், இல்லைன்னா சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்டுட்டு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பேட்டியில் சில விஷயங்கள் உறுத்துது. இப்படி என்ன அப்படின்னா, புரட்சி தலைவரை சொல்றார், புரட்சி தலைவியை சொல்றார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்ற அந்த தலைமையை எந்த இடத்துலையுமே அவர் மேற்கோளிட்டு காட்டலை. ரெண்டாவது, வேட்பாளர் தேர்வு அப்படின்றது வந்தபோது அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது திருப்பூரில் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் ஏற்கனவே கே செங்கோட்டையன் அவர்களுக்கும் பரிச்சயமானவர் தான், தெரிந்தவர் தான் அப்படின்றது சொல்லப்பட்டாலும் இந்த தேர்வில் தன்னை கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்ற மனக்கசப்பு அவருக்கு இருந்ததாக சொல்லப்படுது. இதை தாண்டி தேர்தல் பொறுப்பாளர்களாக ஒவ்வொரு தொகுதிக்குமே பல பேர் நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பாளர்களுடைய நியமனத்திலையும் தன்னை கன்சல்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு முன் வந்து அப்படின்னம்னா, செங்கோட்டையன் ஐயா அப்படின்றவர் இப்போது இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய கட்சியில் அவர் சீனியர். ஏன்னா சில விஷயங்களுக்காக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே, அதாவது அவர் அமைச்சராக இருந்தபோது, ஏன்னா 72 அதாவது 77லேயே ஐயா எம்எல்ஏவாக ஆகிறார். 1977லேயே எம்எல்ஏவாக ஆகிறார் கே செங்கோட்டையன் அவர்கள். அதன் பிறகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் ஆகிறாரு. சில விஷயங்களுக்காக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை கே செங்கோட்டையனாவை போய் பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரியான
ஆணித்தரமான உண்மைகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு கோலோச்சனை செங்கோட்டன் ஐயாவை இன்னைக்கு அவரோட மேல, ஏன்னா இவர் முன்னாள் அமைச்சர் தான், ஆனால் அவர் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் அப்படின்ற அந்த ஒரு கிளாஷ் இருந்துட்டே இருக்கு, தன்னை கன்சல்ட் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்படுது. அதனால் அவர் அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்ற தகவலை முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி சமீபத்தில் தேர்தல் எப்படி நடந்தது, வாக்கு பதிவுக்கு பின்னாடி இல்லைன்னா தேர்தல் காலத்தில் எப்படிலாம் வேலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசினாங்க. அந்த மாதிரியான பேசினப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்த கருத்து நமக்கே தெரிஞ்சிருக்கும். பணத்தை சரியாக நீங்கள் செலவு பண்ணல, பூத் அளவில் கொண்டு போய் சேர்க்கலன்ற ஒரு வருத்தத்தையும் அவர் தெரிவிச்சிருந்தார். இதை தாண்டி ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் யாரெல்லாம் சரியாக செயல்படலை அப்படின்ற தகவல்கள் அவருக்கு போயிருப்பதாகவும், அப்படி பார்க்க போனால் கே செங்கோட்டன் ஐயா அவர்கள் சரியாக செயல்படலை அப்படின்ற தகவல் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு போனதுனால அவர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற ஒரு உறுதியான தகவல் கிடைச்சதுனால இவர் என்ன என் மேலே நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத நினைச்சு அவர் இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்துட்டார் அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மறுத்திருக்கார். இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதும் அந்த ஜூன் 4ஆம் தேதி அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகவில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு தெரியும். சொன்ன தகவல்கள் எல்லாமே அதிமுக தொண்டன், அதிமுக கட்சிக்காரன் அப்படின்ற பார்வையில் பார்த்தோம் அப்படின்னோம்னா எல்லாமே நெகட்டிவ். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா அப்படின்றத தாண்டி பல எதிர்ப்புகளையும் துரோகத்தையும் கடந்து தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். 4.5 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு அனுசரணை அப்படிங்கிறது இருந்தாலுமே மறைமுகமாக பாஜக சீண்டிக்கிட்டு தான் இருந்தது, அதிமுகவை சீண்டிக்கிட்டு தான் இருந்தது. இந்த 4.5 ஆண்டு காலையும் ஒரு கஷ்டமான கடினமான சூழ்நிலையில தான் அவர் அந்த காலத்தை கடந்தார். அந்த காலத்திலையுமே பல முக்கிய முடிவுகள், மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு வந்தது, 11 மருத்துவக் கல்லூரிகள், 7.5% இடஒதுக்கீடு அப்படின்றது மாணவர்களுக்கு கிடைச்சது. இதையெல்லாம் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி தான் அப்படின்ற நிலைமையை அவர் இன்னும் அடையலை அப்படிங்கிறதா இந்த எதிர்ப்புகளும் இந்த துரோகங்களும், இந்த அதாவது என்னன்னா நீங்க இல்லைன்னா நாங்கள் வேற பக்கம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல்களும் வருது அப்படின்றத சொல்லப்படுது. ஆனால் இதையெல்லாம் எதிர்கொள்வார் எடப்பாடி கே பழனிசாமி, இதையெல்லாம் சமாளிப்பார் எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிற நிகழ்வாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு பிறகு இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்களில் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே சமாளிப்பு நடந்தது, கெஞ்சுறாரு, நிர்வாகிகளை வேலை வாங்க முடியாத அளவுக்கும், இல்லைன்னு சொன்னா திட்ட முடியாத அளவுக்கும், அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு தான் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் உலா வந்தது. ஆனால் இப்போ கேரளா சென்று வந்த பிறகு நெல்லை, திருநெல்வேலி, மதுரை இந்த 3 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அவர் விரைவிலே ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும், அந்த மாவட்ட செயலாளர்கள்கிட்ட தங்களுடைய கருத்துக்களை கேட்க இருக்கிறதாகவும், அதை தாண்டி மறுபடியும் திண்டுக்கல், விருதுநகர், இன்னும் சில மாவட்டங்களில் 2வது பேட்சா மறுபடியும் இன்னொரு பேட்ச் தொடங்க இருக்கிறதாகவும், எல்லா மாவட்டங்களையுமே பார்த்து என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு நடவடிக்கை அப்படிங்கிறது, அதாவது இப்போ இது டீட்டெயில் வாங்கி வச்சுட்டு ஜூன் 4ஆம் தேதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டீட்டெயில் கொடுக்கப்பட்ட டீட்டெயில்கள்லாம் உண்மையா, ஏன்னா ரிசல்ட்ல தெரிஞ்சு போயிடும் யார் வேலை பார்த்தா யார் வேலை பார்க்கல அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நான் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்கின்றன. எது எப்படி இருந்தாலும் இந்த தலைமைக்கு எல்லோருமே போட்டி போடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுடைய சீனியர் மினிஸ்டர்ஸ் அச்சுறுத்தலா இருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எந்த கட்சியை பார்த்தாலும் பாஜக, திமுக, எந்த கட்சியை பார்த்தாலுமே கோல் இலக்கு அப்படிங்கிறது அதிமுகவாகத்தான் இருக்குது. இப்போ பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அது தன்முனைப்போட தானா செயல்பட்டு அந்த பாஜகவின் பால் இருக்கக்கூடிய அன்பு பெருகி ஆதரவு பெருகி கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்விக்குறி வைக்கிறேன். ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும், இன்னும் சொல்ல போனால் அதிமுகவான எல்லா ஆதரவு ஓட்டுகளையுமே அதிமுக பெற்றுச்சா அப்படின்ற கேள்வியும் முன்ன வைக்கிறேன். இதையெல்லாம் ஏன் கோட்டை விட்டார் எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எல்லாம் செய்ய தவறிவிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு கருத்துங்க. இப்போ என்னன்னா, அரசியல்ல எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட நபரை போலவே அதிரடியாக செயல்பட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஜெயலலிதா மேடம் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அவங்க எல்லாமே அதிரடி. 2வது, அதனால பிரச்சனைகள் வந்தால் கூட அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம், அந்த வீரம் அப்படின்றது இருக்கு. ஒரு சிலர் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க, வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான நபராக இருப்பார் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஆனால் இப்போது அதிமுகவின் மேல் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும், இன்னும் சொல்ல போனா தன்னை சுத்தி இருக்கக்கூடிய துரோகிகள் தான் யாரையெல்லாம் நம்புறாரோ அவங்க மேலையெல்லாம் சந்தேக பார்வை விழுது. இதையெல்லாம் தாண்டி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லோருமே அதிமுகவினுடைய தலைமைக்கு நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு
பாய்ச்சல்ல இருந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவும், மத்திய ஆதரவும் அப்படின்றது கொஞ்சம் இருந்தது. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும். ஓபிஎஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கும் போராடிட்டு தான் இருக்காரு. ஆனால் எலெக்ஷன்ல அவரு பாஜக சொல்லியுமே 13 இடங்களில் போட்டியிடல, இரட்டைகளை கிளைம் பண்ணுவதற்கான முயற்சிகளில் இறங்கலை. 2 இடங்கள் கூட இல்லை, ஒரே ஒரு இடத்தை கொடுத்து பாஜக அவங்கள வச்சிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. டிடிவி தினகரன் 2 இடத்துல சுருங்கி போயிட்டார். இன்னும் சொல்ல போனால் சசிகலா மேடம் இப்போ தான் வந்து அவங்க மனு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோருடையும் மனு வாங்கி கழகம்னு குறிப்பிடுறாங்க. அந்த கழகம்னு எந்த கழகத்தை குறிப்பிடுறாரு அப்படின்றது தெரியல. இப்போ இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது பார்க்கலாம். இவங்க எல்லாருமே அதிமுகவோட தலைமை அப்படின்றதுக்காக ஆதரவோடு, பின்புலத்தோடு வந்தவர்கள் தான் இப்போ எங்க இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. பாஷா ரஜினி அவங்க வந்து ஆட்டோ ஓட்டிருப்பாரு, எல்லாரும் அங்கங்க அப்படியே இருப்பாங்க. அவர் கட்டை எடுத்து அந்த ஒரு ஆக்ஷனா மாறும்போது எல்லாருமே அங்கிருந்து வந்துருவாங்க இல்லையா? அதுபோல அதிமுக தொண்டர்கள் இப்போ செதறி இருக்காங்க, விலகி இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஒன்றிணைக்கக்கூடிய வேலையும் ஒரு நம்பிக்கை, எங்களுக்கான தலைவன் இபிஎஸ் தான் அப்படிங்கிறத இன்னும் மக்கள் மத்தியில் விதைக்கலையோ அப்படின்ற ஒரு குறை இன்னமும் இருந்துட்டே இருக்கு. இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நன்றி.